ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட முன்வரைவை மக்களவையில் இன்று தாக்கல் செய்கிறார் நடுவண் சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால். வங்கக்கடலில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை வலுப்பெறும் என சென்னை வானிலை ஆய்வு நடுவம் தகவல். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னைக்கு நாளை ஆரஞ்சு எச்சரிக்கை. உலக சதுரங்க வாகையர் பட்டம் வென்ற குகேஷுக்கு தமிழக அரசு சார்பில் இன்று மாலை நடைபெறுகிறது பாராட்டு விழா. டிசம்பர் 14ஆம் தேதி நடந்த அரசு உதவி வழக்கறிஞர் பணிக்கான தேர்வு ரத்து செய்யப்படுவதாக அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவிப்பு. குற்றாலம் பேரருவியில் வெள்ள சேதங்களை சீரமைக்கும் பணிகள் நடைபெறுவதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு 6வது நாளாக தடை. தாய்லாந்தில் இருந்து சென்னை வந்த வானூர்தியில் கடத்தி வரப்பட்ட 7.5 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல், ஒருவர் கைது. இந்தியா இலங்கை கடற்படைகள் இன்று முதல் 4 நாட்கள் விசாகப்பட்டினத்தில் கூட்டு பயிற்சியில் ஈடுபட உள்ளதாக நடுவண் அரசு அறிவிப்பு. சென்னையில் அணிகலன் தங்கத்தின் விலை பவுனுக்கு 80 ரூபாய் அதிகரித்து ஒரு பவுன் 57,200 ரூபாய்க்கு விற்பனை. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது 5 நாள் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்திய வீரர்கள் KL ராகுல், ரவீந்திர ஜடேஜா அரை சதம்.